என்னடா சொல்ற? நம்ம ஃபார்ம்ல ரொம்ப நாளா ஒரு முட்டை பையன் இருக்கானா? வெல்கம் டு டே 46 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பாடி கோய் வாங்கி விட்டுருந்தோம், ஒரு பேரு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அது இருக்க ஃபீமேல் ரொம்ப நாள் முன்னாடியே மண்டையை போட்டுருச்சு. அந்த ஃபீமேல் மண்டையை போட்டதுல இருந்தே நம்ம மேல் ரொம்ப நாளா மொட்டை பையனாவே தான் இருக்கான். இனிமேலே இவன் இப்படியே மொட்டை பையனா விட்டா செட் ஆயிரான்னு சொல்லி இன்னைக்கு இவனுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டுறலாம்னு சொல்லி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இவன் இருக்க இடம் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாருங்க. அதனால இந்த தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊத்திடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கீழே ஊத்தி மீனையும் சேர்த்து ஊத்திட்டேன்னு கேட்காதீங்க. மீனை தண்ணி எடுத்து வச்சுட்டு தான் ஊத்தணும். அதுக்கப்புறம் இந்த டப்பை நம்ம கழுவுற ஸ்பாட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கழுவுற ஸ்பாட்டுக்கு பொறுமையா தூக்கிட்டு வந்து வச்சு பார்த்தா ஃபுல்லா பாசி தான் பிடிச்சிருந்துச்சு. அதை வச்சு மஞ்சிலேயே கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லி மஞ்சி எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மஞ்சில லைட்டா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து தேய்ச்சாலே எல்லா பாசியுமே வந்துருச்சு. அதை வச்சே ஃபுல்லா கிளீனா கழுவிட்டேன். கழுவுன டப்ப திரும்பி நம்ம ஸ்பாட்டுக்கே கொண்டு வந்து வச்சிடலாம்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு தண்ணியை ஃபில் பண்ண ஆரம்பிச்சேன். தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மொட்டை பையனை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி அதுல ரிலீஸ் பண்ணி விட்டோம். வழக்கம் போல மொட்டை பையனாவே தான் சுத்திட்டு இருக்கான். இவன் நம்ம இப்படியே விடக்கூடாது, முடிவு ஆயிருச்சு. அதுக்காக தான் நம்ம இப்ப மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். மொட்டை மாடியில ஏண்டா இருக்குன்னு தானே கேக்குறீங்க. மொட்டை மாடியில இதுக்கு முன்னாடி பேட்ச் குட்டிங்க எல்லாருமே நம்ம இதுல தான் விட்டுருந்தோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி மண்டையை போட்ட ஃபீமேல் வந்து கொஞ்சம் குட்டிங்களை போட்டு தான் மண்டையை போச்சு. அந்த குட்டிங்க எல்லாரையும் மாடியில விட்டு நம்ம வளர்த்திட்டு இருந்தோம். அது இப்ப நல்ல சைஸ். ஆனா அதுலயும் நமக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா மொத்தமே 2 ஃபீமேல் தான் வந்துச்சு, மத்த எல்லாமே மேலா விழுந்துருச்சு. அந்த 2 ஃபீமேல்ல ஒரு ஃபீமேல் நம்ம கஸ்டமர் வேணும்னு சொல்லி வாங்கிட்டேன். அப்போ நம்மள்ட்ட மிச்சம் இருக்கிறது எவ்வளவு ஃபீமேல்? வெறும் ஒரே ஒரு ஃபீமேல். ஆனா நம்மள்ட்ட இருக்கிறது 4 மேல், அது போக கீழே ஒன்று. ஆனா நமக்கு வேற வழியும் கிடையாது. ஏன்னா இந்த மேல் எல்லாத்தையும் மட்டும் கொண்டு போய் எங்கேயும் தனியா விடவும் முடியாது. அதனால எல்லாத்தையும் கொண்டு போய் கீழே இருக்க டப்லேயே விடலாம்னு சொல்லி டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணி அவங்க எல்லாரும் கீழே ரிலீஸ் பண்ணி விடுறோம். இப்போதான் இந்த டப்பு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மீன் தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. இப்பதான் பார்க்க அழகா இருக்கு நிறைய மீனோட. அப்படியே கடைசியா மேல கொஞ்சம் டக்வீட் போட்டு விட்டோம். இந்த டப் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே இதோட ப்ரீடிங் அப்டேட்லாம் அடுத்தடுத்து வேணும்னு சொல்லி மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.